எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, வாழ்க்கையில நான் எப்படி ஜெயிக்கிறது? வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஒண்ணு சொல்லட்டா, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைதான். எல்லாருக்கும் பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும். ஆனா இந்த வெற்றிக்கான விலையை கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? வெற்றிங்கிறது ஏதோ லாட்டரி டிக்கெட்ல விழுற அதிர்ஷ்டம் கிடையாது. அது ஒரு பழக்கம், அது ஒரு கேரக்டர். இன்னைக்கு நான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய வெற்றியாளர்களும் ஃபாலோ பண்ற 5 கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி சொல்ல போறேன். கவனமா கவனிங்க, இது உங்க வாழ்க்கையை மாத்தலாம். முதல் விஷயம் விஷன். அதாவது உங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு வேணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பாரு, இமேஜினேஷன் இஸ் எவ்ரிதிங். உங்க மனசுல நீங்க எதை பாக்குறீங்களோ அதுதான் உங்களோட எதிர்காலம். பல பேருக்கு வாழ்க்கையில என்ன ஆகணும்னு கேட்டா, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதோ பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும், ஏதோ ஒண்ணு நடந்தா போதும் நினைச்சா ஏதோ ஒண்ணு தானே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க முதல் தெளிவா இருக்கணும். கண்ணை மூடுனா நீங்க அடைய போற அந்த இடம் உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியணும். அந்த விஷன் உங்களை தூங்க விடக்கூடாது. அந்த விஷன் உங்களை காலையில எழும்பி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி படிக்க வைக்கணும். ஒரு தெளிவான விஷன் இல்லாத மனுஷன் எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆள் மாதிரி தான். அப்புறம் எந்த பஸ் ஏறினாலும் தப்பு தான். சோ உங்களுக்கு ஒரு தெளிவான விஷனை ஃபர்ஸ்ட் உருவாக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், களத்துல இறங்கி வேலை செய்யணும். டேக் த ஜம்ப். பல பேர் நான் பிளான் பண்றேன், நான் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வருஷக்கணக்கா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கவும் செய்வாங்க. ஆனா ஒரு சின்ன ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க. நான் எப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், மலை உச்சியில நின்னுகிட்டு எங்கிட்ட பேராஷூட் இருக்கு, நான் எப்படியாவது கீழே வந்துருவேன், பறந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த மலை உச்சியில இருந்து உங்களை நீங்களே நம்பி குதிச்சா மட்டும்தான் அந்த பேராஷூட்ல பறந்து சேஃபா கீழே இறங்க முடியும். மனசுல பயம் இருக்கதான் செய்யும், ஆனா அந்த அடியை எடுத்து வச்சுதான் ஆகணும். நீங்க மேல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம், பேராஷூட் இருக்கு நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா அங்க வாழ்க்கை ஃபுல்லா அங்கேயே தான் நின்னுகிட்டு இருக்கும். வெற்றியாளர்கள் அப்படி இல்லை. சரியோ தப்போ அவங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த மலை உச்சியில இருந்து அந்த பேராஷூட்டோட அவங்க குதிப்பாங்க. அவங்க நினைச்சபடி சேஃபா லேண்ட் ஆவாங்க. சரியோ தப்போ செஞ்சு பாத்தரலான்னு இறங்குற அந்த ஒரு தைரியம் தான் வெற்றிக்கான முதல் படி. மூணாவது விஷயம், ஃபெயிலியரை பார்த்து பயப்படவே கூடாது. நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, தோல்வினா ஏதோ பெரிய பாவம் மாதிரி பாக்குறோம். ஆனா வெற்றியாளர்களோட கதையெல்லாம் எடுத்து பாருங்க, அவங்க ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகமா இருக்கும். வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க தோத்துருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை நடக்கும் போது முதல்ல ஒரு 10 தடவை கீழே விழதான் செய்யும். அப்படி விழும்போது அச்சச்சோ நான் விழுந்துகிட்டே இருக்கேனே, திரும்ப நடக்க கூடாதுன்னு நினைச்சா அந்த குழந்தையால திரும்பி எழும்பி நடக்கவே முடியாது. அதே மாதிரிதான் நம்ம வளர்ந்துட்டோம், அதனால ஒரு தடவை தோத்ததும் பின்வாங்கிடுறோம். ஆனா பின்வாங்காதீங்க, முயற்சி பண்ணுங்க. தோல்வியை விட ஒரு சிறந்த டீச்சர் யாரும் கிடையாது. தோல்வி உங்களுக்கு கத்துக் கொடுக்குற பாடத்தை விட எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. ஒரு தடவை தோக்குறது தப்பு இல்லை, ஆனா தோத்த இடத்துல படுத்து கிடக்கிறதா தப்பு. தோத்துட்டீங்களா, உங்களை நீங்களே தட்டி கொடுத்து உங்க மேல படிஞ்சிருக்கிற அந்த தூசியெல்லாம் விரட்டி விட்டுட்டு திரும்ப தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நாலாவது விஷயம், இந்த ஒரு விஷயம் தான் பல பேரோட கனவுகளை அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது உங்களோட கனவுகளை போய் ஒரு பிக்சட் மைண்ட் செட் பீப்புள்ஸ் கிட்ட போய் நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ நான் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படி உங்களோட கனவை பத்தி சொல்றீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா, நீ நல்ல வேலையை போய் சேரு, மாச சம்பளத்துக்கு போய் வேலையில சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுதான் அவங்களோட லிமிட், அதுதான் அவங்களால செய்ய முடியும். அதனால அதை தான் ஒன்னாலையும் பண்ண முடியும்னு உன் மேல அதை திணிக்கிறாங்க. இந்த மாதிரி பிக்சட் மைண்ட் செட் மனிதர்களை சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எப்பவுமே தன்னோட வாழ்க்கையில இருந்து டெலீட் பண்ணிடுவாங்க. உங்களோட கனவு உங்களுக்கானது, அது உங்க மனசுக்குள்ள விதைச்சது கடவுளோ இயற்கையோ அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதை போய் எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரிசல்ட் மூலமா பேசுங்க. நீங்க ஜெயிச்சு காட்டும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களால முடியும் அப்படிங்கிறது. கடைசி முக்கியமான விஷயம், கிராட்டிடியூட் அண்ட் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு எது கிடைக்கலையோ அதை நினைச்சு வருத்தப்படுறத முதல் நிறுத்துங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வோட இருங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு நல்ல இடம் இருக்கு, உங்களை நேசிக்கிறதுக்கு 2 பேராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே பல பேரை விட வித்தியாசமா தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நன்றி உணர்வு உங்க மனசை பாசிட்டிவா வச்சுக்கும், எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கும். அது கூட இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வாங்க, அதாவது விடாமுயற்சி. இன்னைக்கு 3 மணி நேரம் ஜிம்முக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று 6 பேக்ஸ் வந்துருமோன்னு பாக்குறது முட்டாள்தனம். ஏன்னா ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா தினமும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி செஞ்சா மட்டும்தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். வெற்றியாளர்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, அவங்க பின்னாடி இருக்கிறது கிராட்டிடியூட் அண்ட் கன்சிஸ்டன்சி தான். வெற்றியாளர்கள் என்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச விஷயத்த அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு பின்வாங்கிட மாட்டேன், நீங்களும் தான். சோ இனி உங்க வாழ்க்கை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு விஷன் இருக்கணும், இருக்கா? களத்துல குதிக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும், இருக்கா? தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு கத்துக்கிறீங்களா? நெகட்டிவான ஆட்களை கண்டுக்காம ஒதுக்கி வைக்கிறீங்களா? எப்பவும் நன்றி உணர்வோட தொடர்ந்து உழைக்கிறீங்களா?
இந்த 5 விஷயத்தையும் உங்க வாழ்க்கை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை உடனே மாறும். உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய வெற்றி இருக்கு, ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அதை வெளியில கொண்டு வர வேண்டியது நீங்க தான். முயற்சி பண்ணி போராடங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா